அண்மைச் செய்தி. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க தவேகாவிற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என ஐயுஎம்எல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐயுஎம்எல்லிடம் தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக தொடர்ந்து அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்று ஆதரவு கோரி வந்தனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோருவதற்காக வந்திருந்தனர். அப்போது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக ஆதரவு தெரிவிப்போம், அதற்கான லெட்டரையும் உங்களிடம் தருகிறோம் என்று தொடர்ச்சியாக தெரிவித்ததின் அடிப்படையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்று தொடர்ந்து செய்திகள் பரவியிருந்தன. இந்த நிலையில் திடீரென அவர்களுடைய எக்ஸ்தல பதிவில் தற்போது நாங்கள் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என கூறி எக்ஸ்தல பக்கத்தில் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேசும்போதும் ஐயுஎம்எல் கூட தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திடீரென்று தவேகாவுக்கு ஐயுஎம்எல் ஆதரவு இல்லை என அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வெளியான தகவல் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில நாங்கள் போட்டியிட்டோம், திமுக தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் தனித்த பெரும்பான்மையை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் ஆட்சி அமைக்க தவேகாவிற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க தற்போது ஐயுஎம்எல் திடீரென்று ஆதரவு அளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். 3 முறை தவேகா நிர்வாகிகள் சந்தித்து பேசிய நிலையில் தவேகாவிற்கு ஆதரவு இல்லை என ஐயுஎம்எல் தற்போது அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொடர்கிறது. சிபிஐ சிபிஎம்களை தொடர்ந்து விசிகாவும் ஐயுஎம்எல்லும் ஆதரவு கடிதம் அளித்திருப்பதாக சிபிஎம் பாலகிருஷ்ணன் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழக வெற்றிக்கு ஆதரவு கொடுத்ததாக ஐயுஎம்எல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அதில் ஒரு திடீர் மாற்றமாக நாங்கள் எந்த ஆதரவையும் கொடுக்கவில்லை என்பதை போன்ற ஒரு தகவலை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் ஐயுஎம்எல் கட்சியோடு சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட இதுவரை எந்த விதமான தகவலையும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரித்து விட்டோம் என்று சொல்லாத நிலையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட ஆதரவு கொடுத்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இல்லத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தால் ஸ்டாலின் இல்லத்தில் ஏன் அமர்ந்திருக்க போகின்றார் என்ற கேள்வியோடு இருந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஐயுஎம்எல் கட்சியினர் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த ஆதரவையும் நாங்கள் தரவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்று சில தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. அதில் தமிழகத்தில் ஜனநாயக முறையிலான ஆட்சி நிறுவப்படுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினும் தமிழக ஆளுநர் அவர்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனதார வரவேற்கின்றது. சட்டமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 உறுப்பினர்களும் ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பார்கள் என்று சொல்லியிருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தற்பொழுது ஆனால் தவேகாவிற்கு தாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர்
இந்த திடீர் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கின்றன என்பது வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் கூட தாவேகாவினருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கின்றது. நாளை அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்திவிடலாம் என்றெல்லாம் காத்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை என்கின்ற இந்த பதில் தற்போது அதிர்ச்சிகரமாக இருக்கக்கூடும். அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பில் வெளியிட்டிருந்த அந்த அறிவிப்பு கடிதத்தில் கூட ஒரு அதாவது பேரவையில் நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பிலே நாங்கள் பங்கேற்போம் என்பதை போன்ற ஒரு கருத்தை தான் சொல்லி இருக்கின்றோமே தவிர தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று எங்கும் சொல்லவில்லை என்பதை போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்போம், அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்திலே என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததாக சொல்லப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஆனால் தாவேகாவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதாக எந்த இடத்திலும் பதிவிடவில்லை என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் ஆதரவு கொடுத்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது ஆதரவு கொடுத்ததாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடவில்லை. ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் இல்லத்திலே தற்பொழுது திருமாவளவன் அமர்ந்திருக்கின்றார். எனவே திருமாவளவனும் ஆதரவு கொடுத்தாரா என்று தெரியவில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்ததா என்று தெரியவில்லை. இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள், 4 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இன்னும் 2 உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கும். அந்த 2 உறுப்பினர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்ததா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்ததா என்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஒரு கட்டத்தில் 2 கட்சிகளுமே ஆதரவு கொடுத்து விட்டார்கள், 4 உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்து விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருந்தது. இடதுசாரிகளும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அது போன்ற ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக திருமாவளவன் ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்து விட்டார் என்று பாலகிருஷ்ணன் சிபிஎம் கட்சியினுடைய மூத்த தலைவர் தெரிவித்திருந்தார். எனவே திருமாவளவனும் தொடர்ந்து இடதுசாரிகளோடு இணைந்துதான் நாங்கள் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிவிக்கப் போகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே அந்த அடிப்படையில் தான் கே பாலகிருஷ்ணன் இந்த தகவலை சொல்லியிருப்பார். திருமாவளவனும் ஆதரவு தெரிவித்து விட்டார் போல என்ற அடிப்படையில் அந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டன. கே பாலகிருஷ்ணன் என்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் சொல்லியிருக்கின்றார் திருமாவளவனும் ஆதரவு கொடுத்து விட்டதாக என்று. இந்த நிலையில் தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார்கள் என்று தெரியாத கட்சியினரும் இப்பொழுது திடீர் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டிவனத்தில் வெற்றி பெற்றவர் என்ன கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் என்றால், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாவளவனின் காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என்று குறிப்பிட்டு வன்னியரசு இந்த தகவலை பதிவு செய்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 கட்சிகளுமே என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பது இதுவரை அவர்களால் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. அல்லது அவர்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க செய்வதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என்பதும் இதுவரை சரிவர தெரியவில்லை. எனவே தாவேகாவினர் ஆட்சி அமைப்பது மீண்டும் ஒரு முறை மதில்மேல் பூனையாக மாறி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினருக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சியான செய்தி 1 மணி நேரம் கூட முழுவதுமாக நீடிக்கவில்லை. மீண்டும் ஒரு அதிர்ச்சி, மீண்டும் ஒரு சறுக்கல், அடுத்ததாக ஒரு பின்னடைவு என்று தாவேகாவினருக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து கூட அதிகாரப்பூர்வமாக நாளை பதவியேற்பை நடத்துவதற்கான அறிவிப்புகள் எதுவும் வராமல் இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் தற்போது 116 எம்எல்ஏக்களை கொண்டுள்ளது. மேலும் 2 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட நிலையில் நேற்று 2 முறை அருண்ராஜும் இன்று 1 முறை சிடிஆர் நிர்மல்குமாரும் காதர் மொய்தீனை சந்தித்த நிலையில் தாவேகாவிற்கு தற்போது ஆதரவு இல்லை என அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.